ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்கிறேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதில் ஆமாம், வரவேற்கத்தக்கது தானே. இதில் என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு. அந்த அமைப்பு வழிநடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. விஜய் திருந்திக்கணுன்ற நன்றான். விஜய் ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்துக்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ். அதனால் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செய்யுங்கள் என்பது